ஆகா கல்யாணம் சீரியல பொறுத்தளவு இனி எபிசோட்ல நம்ம சூர்யா இப்பலாம் மகாவ பார்த்து ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மகாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. தனியா போய் பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே சூர்யாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை தனியா கூப்பிட்டு நம்ம பிரிஞ்சிரலாம், டைவர்ஸ் பண்ணிடலாம்னு கேட்க போறாளோ அப்படின்னு விஜய் பயப்பட ஆரம்பிக்கிறாப்ல. இந்த பக்கம் மறுநாள் காலையில கோடீஸ்வரி டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரபா கிட்ட குடுத்து தான் எல்லாத்தையும் குடுக்க சொல்றாங்க. காயத்ரி கிட்ட குடுக்க போகும்பொழுது காயத்ரி டீய தட்டி விட்டுட்டு, "உன்னைய என் மருமகளா ஏத்துக்குவனா? நீ இப்படிலாம் பண்ணுனா?" அப்படின்னு திட்ட, அங்க வர்ற நம்ம விஜய் இருந்துகிட்டு பிரபாவுக்கு சப்போர்ட் பண்ண போக, காயத்ரி பதிலுக்கு பதில் பேச, நம்ம விஜய் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சித்ரா தேவி வேணும்னே கோடீஸ்வரி கிட்ட போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வர்ற பிரபா கோடீஸ்வரிக்கு பதிலடி குடுக்குறாங்க. பேரன் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா வீட்ல உட்காராம உங்களுக்கு ஏன் இந்த வேலை? நான் பிரபாவோட சேர்ந்து வாழ்ந்து காமிக்கிறேன். பிரபாவே சாரி நான் விஜயோட சேர்ந்து வாழ்ந்து காமிக்கிறேன். எனக்கு பிரபா தான் வேணும் அப்படின்னு விஜயே சொல்றேன் பாருங்க அப்படின்னு நம்ம பிரபா பயங்கரமா சவால்லாம் போடுறாங்க நம்ம சித்ரா தேவி கிட்ட. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம சூர்யாவும் மகாவும் ஒரு பார்க்குக்கு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா பயந்துகிட்டே இருக்காங்க. எங்க இவ டைவர்ஸ் தான் பண்ண சொல்ல போறாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே மகா வந்துடுறாங்க. மகாவும் இந்த விஷயத்த கேட்டுறாங்க. என்ன டைவர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீ அந்த லெட்டர் விஷயத்துல என் மேல பயங்கர கோவமா இருப்பல்ல, அதனால தான் நான் பயந்துட்டேன் அப்படின்ன உடனே, அந்த லெட்டர எப்பயே நான் பார்த்துட்டேன். கண்டிப்பா அந்த லெட்டர் நீங்க அங்க வைக்கலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கௌதமோட மேட்டர் தான் அந்த போன் கிடைச்ச விஷயத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, சூர்யா கிட்ட நம்ம மகா சொல்லிடுறாங்க. கௌதம தான் அடுத்ததா வலை விரிச்சு பிடிக்க போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் எதுவுமே மறைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நேத்து வந்து உங்க அப்பா குடிச்சிட்டு வந்தார்ல, அவரு குடிக்கல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப நான் அத கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட உண்மைய மறைச்சிட்டீங்களா? அப்படின்னு சும்மாச்சுக்கு நாச்சுக்கும் சூர்யாவ தொரத்தி தொரத்தி அடிக்கிறாங்க நம்ம மகா. 2 பேரும் பயங்கரமா ஜாலியா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னைய எபிசோடோட முடிவுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.